உங்களுக்கெல்லாம் தெரியும், நேற்று எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மீது திமுகவினுடைய டிஆர் பாலு அவர்கள் தொடுத்த அவதூறு வழக்கு. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஊர் உலகத்துக்கு வந்து கருத்து சுதந்திரத்தை பற்றி பாடம் எடுப்பாங்க. ஆனால் எந்த ஒரு கருத்தையும் சகித்து கொள்ள மனமில்லாமல் அவதூறு வழக்குகளை தொடுத்து கொண்டே இருப்பார்கள். அதுலேயுமே விசிகா என்பது ஒரு விசித்திரமான கட்சி. நான் போன முறையே உங்கள்கிட்ட சொன்னேன், ஒரு விசித்திரமான கட்சி விசிகா. கடந்த வாரம் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு தலைமை நீதியரசர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு எதிராக போராடுவதற்காக வந்ததாக சொன்ன திருமாவளவன் அவர்கள் ஒரு வழக்கறிஞரை, அதுவும் டூ வீலரில் போன ஒரு வழக்கறிஞரை, ஒரு ஏங்க வண்டி இடிக்குது பார்த்து போகக்கூடாதான்னு கேட்ட ஒரே காரணத்துக்காக தன்னுடைய தொண்டர்களை இல்லை குண்டர்களை வைத்து அடித்திருக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு சோகம் என்று சொன்னால், உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக பார் கவுன்சிலுக்கு உள்ள ஓடிய அந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்கள் விசிகா குண்டர்களால் துரத்தப்பட்டு பார் கவுன்சில் உள்ளேயே வைத்து கொலவரி தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் பார் கவுன்சில் இப்போ வரைக்கும் முறைப்படி புகார் அளிக்கலை. தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். பார் கவுன்சில் முறைப்படி டிஜிபிகிட்ட புகார் அளிக்கணும். பார் கவுன்சிலுடைய சிசிடிவி கேமரா ஃபூட்டேஜ் தமிழக காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். பார் கவுன்சிலுங்கிறது டெக்னிக்கலாக ஹைகோர்ட் கேம்பஸ் அப்படிங்கிறதுனால ஹைகோர்ட் ரிஜிஸ்டார் முறைப்படி டிஜிபியிடம் புகார் அளிக்க வேண்டும். இந்த விஷயங்களை எல்லாம் வலியுறுத்தி குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும். முதல் குற்றவாளியாக திருமாவளவன் அவர்கள் சேர்க்கப்பட வேண்டும். இதையெல்லாம் வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி தமிழக மக்களுக்கு என்ன பயம்னாங்க, ஒரு வழக்கறிஞரை நீதிமன்ற வளாகத்திலே பார் கவுன்சில் உள்ளே வைத்து விசிகாவினர் தாக்குகிறார்கள் என்று சொன்னால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு செத்துவிட்டது என்பதுதான் பொருள். இதில் வெளிப்படையான ஆதாரம், வீடியோ ஆதாரம் ஊடகங்கள் வெளியிட்ட பிறகும் கூட திருமாவளவன் அவர்கள் செங்கல்பட்டு மீட்டிங்கில் பேசுகிறாரு, சரியாக அடிக்கலைங்க, 4 தட்டு தான் தட்டினாங்க, ஒழுங்காக அடிக்கலை அப்படின்னு பேசுகிறார். அதில் இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிக்கணும். திருமாவளவன் அவர்கள் பேசுகிற விஷயத்தில் முறைச்சி பார்த்ததுக்கு தான் அடித்தோம், என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்கிட்டு அடிக்கலைங்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்கிட்டும் விசிகாவினர் அடிப்பாங்க அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தமா? இவர் என்ன சொல்ல வரார்? யார் அவங்ககிட்ட கேட்டா, சார் என்ன ஜாதின்னு தெரிஞ்சுட்டு அடிச்சிங்களா, என்ன ஜாதின்னு தெரிஞ்சிக்காமல் அடிச்சிங்களான்னு திருமாவளவன் அவர்கள்ட்ட யார் கேட்டாங்க? ஆனால் அவர் சொல்கிறார், முறைச்சி பார்த்ததுக்கு தான் அடித்தோம், என்ன ஜாதின்னு தெரிஞ்சுட்டு அடிக்கலை. இதை விட மோசமான ஒரு வன்முறையை தூண்டுகிற ஒரு மோசமான போக்கு இருக்க முடியுமா? இதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் டிஜிபி அலுவலகம் முன்பாக ஏர்போர்ட் மூர்த்தியை 4 பேர் சூழ்ந்து கொண்டு அடித்தாங்க. அவர் தன்னுடைய உயிரை பாதுகாத்து கொள்வதற்காக திரும்ப தாக்குதல் நடத்தினார். உடனே பின்னங்கால் பிடரில் இடிபட ரோட்டில் விழுந்து ஓடினாங்க. அந்த காட்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தியை தாக்கியவர்கள் மீது எந்த வழக்கும் இல்லை. பாதிக்கப்பட்ட ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்கிறது. அப்போது திராவிட மாடல் அரசு தமிழக மக்களுக்கு என்ன செய்தி சொல்லுகிறது? விசிகாக்காரன் அடித்தாங்கன்னா நீங்கள் அடி வாங்கிட்டு போயிடணும். அதுலேயும் வீடியோ இருந்ததுன்னா தப்பிச்சிங்க, வீடியோ இல்லைன்னா உங்கள் மேலே வழக்கு போடுவோம். இது என்ன மாதிரியான ஒரு காட்டாச்சு? இங்கே திருமாவளவன் அவர்களை பார்த்து நாம் கேட்குற ஒரு கேள்வி, அண்ணல் அம்பேத்கர் கொடுத்துருக்கிற அடிப்படை உரிமைகள், ஈக்குவாலிட்டி, லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, உங்களால் அடிபட்டு மிதிப்பட்ட வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு இருக்கிறதா இல்லையா? இதுதான் முக்கியமான கேள்வி. நீங்கள் பட்டியல் சமூக பெருமக்களை யோசித்து பார்க்க வேண்டும். அண்ணல் அவர்களுடைய கருத்தியல் என்ன, திருமாவர்களுடைய கருத்தியல் என்ன? ஏன் சார் 30 லட்ச ரூபா கார் இருக்குன்றதுக்காக டூ வீலரில் போகிறோன்னா நீங்கள் இடிப்பீங்க, திரும்பி ஏன் இடிச்சிங்கன்னு கேட்டால் தூக்கி போட்டு அடிப்பீங்க அப்படின்னு சொன்னால், இதுதான் அண்ணல் அம்பேத்கர் கொண்டு வர நினச்ச ஈக்குவாலிட்டியா? கற்பி புரட்சி செய் ஒன்று சேர் போராடுன்னு சொன்னார். அண்ணல் அம்பேத்கர் கற்பின்னார், எஜுகேட்டுன்னார். இவர் என்ன சொல்கிறாரு? அடங்க மறுங்கிறார். அவர் புரட்சி செய்யினார். இவர் என்ன சொல்கிறார்? அத்துமீறுங்கிறார். அத்துமீறினா என்ன? அண்ணல் கொடுத்த கான்ஸ்டியூஷனை அத்துமீறணுமா? இதுதான் திருமாவளவன் அவர்கள் பட்டியல் சமூக பெருமக்களுக்கு போதிக்கிற போதனையா? செங்கல்பட்டு கூட்டத்தில் பேசினார்ல, அது எதுக்காக நடந்த கூட்டம்னு உங்களுக்கு தெரியுமா? கொலை முயற்சி இந்த மாதிரியான குற்ற வழக்குகளில் குண்டர் சட்டங்களுக்கு சென்றவர்களுக்கு 10,000 ரூபாய் பாராட்டு பத்திரம். அந்த விழாவில் தான் திருமாவளவன் இதை பேசுகிறார். இப்போ பட்டியல் சமூக பெருமக்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இது மாதிரியான தலைவர்களை புறக்கணிக்க வேண்டும். பட்டியல் சமூகத்திலே நிறைய நல்ல தலைவர்கள் இருக்காங்க தமிழகத்தில். பூவை ஜெகன்மூர்த்தி இருக்கிறாரு, ஏர்போர்ட் மூர்த்தி இருக்கிறாரு. இவர்கள் எல்லாம் இன்றைக்கி பட்டியல் சமூக மாணவர்கள் படிக்கிறாங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட் கட்டுது சார் ஃபீஸு, நீங்கள் படிக்காதீங்க போய் கேஸ் வாங்குங்கன்னு சொல்லி வழி நடத்துகிறீங்க. இதை விட ஒரு மோசமான நீங்கள் வன்முறைப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வன்முறையை அடையாளமாக காட்டி பொது சமூகத்திலிருந்து அவர்களை பிரிக்கிற ஒரு வேலையை பார்க்குறீங்க.
இன்றைக்கி 30 லட்ச ரூபா கார் இருக்குன்றதுக்காக டூ வீலரில் போகிறவனை அடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் 1000 வருஷமாக என்னிடம் அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டான் அடிமை மனோபாவத்தை நீங்கள் நியாயப்படுத்துறீங்கல்ல. இது யாருமே கேள்வி கேட்கணும்ல. நீங்கள் சார் நாங்கள்லாம் இடதுசாரி அரசியல் பேசுகிறோம் சார், ஆண்டான் அடிமை தத்துவத்துக்கு எதிராக பேசுகிறோம் சார், அம்பேத்கரியம் பேசுகிறேன் சார், ஒருத்தருமே கேட்கலையே சார். இன்றைக்கி உங்கள்கிட்ட கார் இருக்குன்னா டூ வீலரில் போகிறவனை அடிப்பீங்களா? உங்கள்கிட்ட கார் இருக்குது, உங்கள்கிட்ட திராவிட மாடல் அரசு உங்களுக்கு இருக்குது, நீங்கள் கூட்டணி கட்சி கூட்டாளியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மிரட்டி எஃப்ஐஆர் போட விடாமல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் யாரை வேணால் நீங்கள் அடிக்கலாமா? என்ன மெசேஜ் சொல்கிறார் திருமாவளவன்? அவருடைய கருத்தியல் என்ன? இதுதான் மிக முக்கிய கேள்வியாக இருக்கிறது. இதற்கு திருமாவளவன் அவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும். உங்களால் அடிப்பட்ட ராஜீவ்காந்தி அவர்களுக்கு அடிப்படை உரிமைகள் இருக்கிறதா? ஈக்குவாலிட்டி, அண்ணல் அம்பேத்கர் கொடுத்த ஈக்குவாலிட்டி ஃபண்டமெண்டல் ரைட் அவருக்கு இருக்கிறதா? அதை மீறுவதற்கான உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது? உங்ககிட்ட கார் இருந்தால் ரோட்டில் டூ வீலரில் போகிறோன்னே நீங்கள் இழுத்து போட்டு அடிப்பீங்களா? உங்ககிட்ட அதிகாரம் இருக்குது, திராவிட மாடல் காவல்துறை உங்களை கண்டுக்காதனா நீங்கள் யாரை வேணா அடிப்பீங்களா? இதுக்கு திருமாவளவன் பதில் சொல்லியாக வேண்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.